வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நம்முடைய சாய்ஸ் அகாடமியில் இந்திய தேசிய இயக்கம் தொடர்பான பாடங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் என்னென்னு பார்த்துடலாம். அழகு 3 நமக்கு இதற்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற தலைப்பில் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய மறுமலர்ச்சியில் ஆரம்பித்து அடுத்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாது. அதில் என்னது சுதந்திர காலத்தில் உருவான தலைவர்களை பற்றி முழுசாக இங்கே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெண் தலைவர்கள், சரிங்களா. அடுத்து என்னது தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தினுடைய பல்வேறு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த காலகட்டங்களில் தமிழகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம், சரிங்களா. அதை தவிர இதிலே நமக்கு என்னது இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இன மொழி வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்த இந்திய பண்பாட்டின் இயல்புகள், இனமொழி வழக்காறு இதில் ஒரு சில இடங்களில் கவர் ஆகும். அதையுமே நம்ம பார்த்துடலாம், சரிங்களா. இப்போ நம்ம முதல் பதிவை பார்க்க போகிறது இந்த தேசிய மறுமலர்ச்சி பார்த்தீங்களா, இதுதான், சரிங்களா. இந்த தலைப்பு தான் பார்க்க போகிறோம். இது தொடர்பாக என்னென்ன இயக்கங்கள்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாம். பாருங்கள், பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், சத்திய சோதக் சமாஜ், அலிகார் இயக்கம், அகமதியா இயக்கம், தியோபந்த் இயக்கம், பார்சி சீர்திருத்த இயக்கங்கள், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், பிரம்மயான சபை, அத்வைதானந்த சபா, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம், சாதுஜன பரிபாலன சங்கம், இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம், வேத சமாஜம், கிறித்தவ சமயப்பரப்பு நிறுவனங்கள், அது தவிர பல்வேறு சீர்திருத்தவாதிகளுடைய சமுதாய மற்றும் கல்வி பணிகள், இதெல்லாமே நம்ம பார்ப்போம், சரிங்களா. இப்போ இந்தியாவில் என்னது சீர்திருத்தங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு காரணமானது என்னென்ன, அது தொடர்பான ஒரு முன்னுரைகளை நம்ம ஒரு முறை பார்த்துடலாம், சரிங்களா. கிட்டத்தட்ட இந்தியாவில் சமய சீர்திருத்தங்கள் மறுமலர்ச்சி அப்படிங்கிறது எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுலாம் தோன்றுச்சு. பாருங்கள், தீண்டாமை, உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை, தேவதாசி முறை, ஆடவர் கடல் கடக்காமை, அதாவது அந்த காலத்தில் ஆண்கள் கடல்கள் போகக்கூடாது, அப்படி போனால் அது தீட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது போன்ற மூட பழக்க வழக்கங்களை களைவதற்காக சமுதாயத்தில் பல இயக்கங்கள் அந்த காலத்தில் தோன்றுச்சு. அந்த காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சமூக சமய விழிப்புணர்வு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இப்போ இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாம் தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்றொன்றாக பார்த்துடலாம். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு நிலைமையில் இந்திய சமுதாயம் பின்தங்கிருந்துச்சு, ரொம்பவே பின்தங்கிருந்துச்சு. அதற்கு அடுத்ததாக இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா, அப்போதைக்கு ஆங்கிலேய நிர்வாகத்தில் வேலை செய்வதற்காக இந்தியர்களை ஒரு குறிப்பிட்ட அளவில் ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு கல்வி கொடுத்து அவங்கள்ட்ட வேலை பார்க்க வச்சுருந்தாங்க. அப்போ என்னது ஆங்கில நிர்வாகத்துடனும் ஆங்கிலேய வர்த்தகத்துடனும் நெருக்கமான தொடர்பை ஆங்கில கல்வி பயின்ற ஒரு சிறிய அறிவு ஜீவிகள் கூட்டம் ஒன்று 19ஆம் நூற்றாண்டில் உருவாகியிருந்தது. அப்படி கல்வி கற்ற அந்த சிறிய ஒரு பிரிவினரை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லி அழைத்திருப்பாங்க. அதே போல் இந்த மேலை நாட்டு கல்வியில் இவங்க போய் படிச்சிருக்காங்க இல்லையா, அதாவது அவங்கள்ட்ட நிர்வாகம் இருக்குது, வியாபாரம் இருக்குது, கல்விக்காக அவங்கள்ட்ட நமக்கு கல்வி சொல்லித்தராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கேயும் கல்வி இருக்கிறாங்க, மேலை நாடுகள் பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கும் போய் அங்கேயும் கல்வி கற்று வரும்போது அவங்களுடைய சமூகம், பண்பாடு, அவங்க அடைந்திருக்க தொழில் வளர்ச்சி அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் பார்க்குறாங்க இந்தியாவில் இன்னமும் பல்வேறு சமூக இழிநிலைகள்லாம் இருக்குது, மூடப்பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது, தொழில்துறையில் இந்தியா இன்னும் மேன்மை அடையாமல் இருக்குது. அதோட இந்தியர்களுக்கு இந்தியருடைய இலக்கியங்கள், பண்பாடுகளே தெளிவாக தெரியாமல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலையை அதிலிருந்து நம்ம சரி செஞ்சு இந்தியாவிற்கு ஒரு சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னது படித்த இளைஞர்கள் முயற்சி செய்கிறாங்க. சில நமது பண்பாடு இலக்கியம் போன்றவற்றை மீண்டும் தொழில்விட்டு கொண்டு வரதுக்காக படித்த இளைஞர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க, சரிங்களா. இந்த 2 பாயிண்ட் அதை பார்த்துட்டோம், சரிங்களா. அதோட என்ன அப்படின்னு பார்த்தா அரசியல் காரணம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அரசியல் காரணம் என்னன்னு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் காரணத்தில் அப்போதைக்கு டல்கௌசி பிரபு இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை கொண்டு வர்றாரு. அது என்ன வாரிசு இழப்பு கொள்கைனா, அப்போது இந்த அரசர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வாரிசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தத்தெடுத்து ஒரு மகனை தத்தெடுத்து அடுத்த அரசராக நியமிப்பாங்க. ஆனால் டல்கௌசி பிரபு என்ன பண்ணுறாரு, இந்த அரசர்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னா அந்த அரசருடைய நிலப்பகுதியை, அவங்க ஆண்ட பகுதியை ஆங்கில அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போது இருந்த இந்திய அரசர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தத்தெடுக்கக்கூடிய உரிமை வந்து தங்களுக்கு மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு மாற்றத்தை முன்னெடுக்கிறாங்க. நம்முடைய பண்பாட்டையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது போன்ற அரசியல் ஒற்றுமைகளும் வந்து சமூக சீர்திருத்தம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆங்கிலேய காலத்தில், அதாவது ஐரோப்பியர் காலத்தில் வந்து இந்தியாவில் அச்சு இயந்திரம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அச்சு இயந்திரம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட காரணத்தால் வந்து என்ன நடக்குதுன்னா, பல்வேறு இந்திய செவ்வியல் நூல்கள், இந்திய பண்பாட்டு நூல்கள், அப்புறம் மதம் சார்ந்த இலக்கியங்கள், இது எல்லாமே வந்து அச்சிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக செய்தி பத்திரிகைகள், சரிங்களா, செய்தி பத்திரிகைகள்லாம் அச்சிடப்பட்டு அதில் அந்த பத்திரிகையில் வந்து நம்முடைய பண்பாடு சார்ந்து, நம்முடைய இலக்கியங்கள் சார்ந்து பல்வேறு கருத்துக்களும் கட்டுரைகளும் வந்து அப்போது இருந்த படித்த வர்க்கத்தினர் வந்து அதை எழுதுகிறாங்க. அதனால் அதை படிக்கிற இந்தியர்களும் நம்முடைய பண்பாட்டை வந்து மீண்டும் போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கொண்டு வந்து சீர்திருத்தத்துக்கு வந்து அந்த அச்சு இயந்திரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்காற்றியது. அப்போதைய காலகட்டத்தில் என்னென்ன பத்திரிகைகள்லாம் வந்து முக்கியமான பத்திரிகையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்த பஜார் பத்திரிகை, இந்தியா, கேசரி, மராத்தா, இது எல்லாமே அப்போதைய காலத்தில், அதாவது சீர்திருத்தம் பரவுவதற்கு உதவி செஞ்ச முக்கியமான பத்திரிகைகள். அதே போல் அதே பத்திரிகைகள் தான் பின்னால் வந்து சுதந்திர போராட்ட காலங்கள்லேயும் மக்களுக்கு வந்து விடுதலை உணர்வை ஊட்டுவதற்கும் பயன்பட்டது. சரிங்களா. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மதமாற்று கொள்கை, அதையுமே வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, ஐரோப்பாவிலேருந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக சமயப்பரப்பு நிறுவனங்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு. அவங்க வந்து இந்தியாவில் வந்து சமயப்பரப்பு செய்வதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல வந்து கல்வி நிறுவனங்கள், சரிங்களா, கல்வி நிறுவனங்களை வந்து நிறுவுறாங்க. அடுத்து இந்துக்களுக்கு வந்து ஒரு சுகாதார முறைகள், மருத்துவ வசதி, இதெல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த சமய நிறுவனங்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, முக்கியமாக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், மூடநம்பிக்கைகளை பற்றி, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, நீ பெரியவன் நான் சின்னவன் அப்படின்ற ஏற்றத்தாழ்வுகளை பற்றி, அதெல்லாம் வந்து இதெல்லாம் தவறானது, இதெல்லாமே வந்து நம்ம களையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய தலையீடு இல்லாமல் இந்தியர்கள் வந்து என்னது சீர்திருத்தம் அடைகிறது நடக்காத காரியம் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. அதோட வந்து சில அயல்நாட்டு அறிஞர்களுமே வந்து நம்முடைய மொழி, நம்முடைய பண்பாட்டை அறிந்து கொள்வதற்காக அவங்களுடைய பங்களிப்பு வந்து செய்திருப்பாங்க. அப்படி எந்தெந்த அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ், முல்லர், வில்லியம் ஜோன்ஸ், இவங்க எல்லாமே வந்து இந்திய நூல்களை வந்து படித்து புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய உன்னதத்தை, அதனுடைய உயர்ந்த கருப்பொருளை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அச்சிட்டு திருப்பி இந்தியாவுக்குள்ளே வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியர்களும் அதை படித்து என்னது அவருடைய பண்பாட்டை வந்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த ஆங்கிலேய அறிஞர்கள் வந்து இருந்திருக்காங்க. சரிங்களா. சரி, சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. அப்போ சீர்திருத்தம் அப்படிங்கிறது அவங்க வந்து எந்த விதமான சீர்திருத்தங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மதத்தினுடைய பழம்பெருமையை மீட்டெடுக்கக்கூடிய சீர்திருத்தங்களை செஞ்சாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய சமூகத்தில், மதத்தில் காணப்பட்ட மூட நம்பிக்கைகளை களைவதற்கு வந்து வேலைகளை வந்து செஞ்சுருப்பாங்க. சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த சீர்திருத்தவாதிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, தங்களுடைய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் விமர்சன பூர்வமாக ஆய்வுக்கு உட்படுத்த ரொம்பவே தயங்குறாங்க. சரிங்களா. விமர்சன பூர்வமாக ஆய்வுக்கு உட்படுத்த தயங்குறாங்க. ஆனால் சீர்திருத்தங்கள் செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் முற்போக்கான சிந்தனைகளோடு இருக்கிறாங்க. சரிங்களா. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டிற்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க. அதாவது அவர்களுடைய நாகரிகம் பண்பாட்டையும் இந்திய பண்பாட்டையும், அதாவது இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்த தயங்கக்கூடிய காரணத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, மேலை பண்பாட்டையும் இந்திய பண்பாட்டையும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கான முயற்சிகள் செய்கிறாங்க. அதே சமயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு டூலாக, ஒரு கருவியாக வச்சு சமூகத்தில் நிலவிய மூட பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நல்லா ஸ்டாண்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து எங்கே வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளம். சரிங்களா. வங்காளத்தில் தான் வந்து உட்காந்துருந்தாங்க. அதனால் வந்து வங்காளத்தில் வந்து ஆங்கிலேயருடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. சரிங்களா. ஆங்கிலேய செல்வாக்கினுடைய தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்காளம். சரிங்களா. அங்கே இருந்து தான் என்னது மறுமலர்ச்சி தோன்றிருக்கு. ஏன்னா அங்கே வந்து அவருடைய தாக்கம் அதிகமாக இருந்தனால அங்கே வந்து படித்தவங்க அதிகமாக இருப்பாங்க. அதனுடைய விளைவாக வந்து அங்கேருந்து மாற்றங்கள் உருவாச்சு. சரிங்களா. அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சீர்திருத்த இயக்கவாதிகள் முன்னோடியாக அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா. அவர் தான் வந்து இந்தியாவிலேயே முதலாக
ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. சரிங்களா? அதாவது சமூக சமய சீர்திருத்தத்துக்காக ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. அதன் பின்னால் வந்து இந்தியாவில் பல்வேறு இடங்கள்லையும் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் தோன்றி அவங்க பல்வேறு இயக்கங்கள் வச்சு என்ன பண்ணுறாங்க, சமூக சமய மறுமலர்ச்சிக்கு வந்து பாடுபடுறாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை வந்து என்னது அவற்றினுடைய கொள்கைகளுடைய அடிப்படையில் வந்து இரண்டாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, ஒன்று சீர்திருத்த இயக்கங்கள், அதாவது சமூகத்தில் நிலவிய மூட பழக்க வழக்கங்களை வந்து சீர்திருத்துறது ஒன்று. அடுத்து வந்து மீட்டெடுப்பு இயக்கங்கள், அதாவது அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய மத கலாச்சாரங்கள் போன்றவற்றை அதனுடைய தன்மையை வந்து அதனுடைய பொலிவை வந்து அதனுடைய பண்டைய நடைமுறைகளை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இயக்கங்களாகவும் இருந்துச்சு. சரிங்களா? அப்படிப்பட்ட இயக்கங்களில் தான் வந்து நம்ம இந்த பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம முதலாவதாக பார்க்க போகிற பாடம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது முதலாவதாக பார்க்க போகிற இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம். ஏன் அப்படின்னா என்னது, ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் வந்து முதலாக ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தை துவங்கியிருப்பார். அவர் துவங்கி வச்ச அந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கம் வந்து பிரம்ம சமாஜம். சரிங்களா? எப்போ தொடங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1828 மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய கல்கத்தாவில் வந்து துவங்கியிருப்பார். சரிங்களா? இப்போ நான் அதை பற்றின டீட்டெயில்ஸு ராஜாராம் மோகன் ராயை பற்றின தகவல்கள் வந்து பார்த்துடலாம். அவர் எவ்வளோ முற்போக்காக இருந்தார், அவர் வாழ்க்கையில் வந்து என்ன மாற்றம் ஏற்பட்டது, அவர் எந்த விஷயங்களுக்காக போராடினார், அவருடைய சாதனைகள் என்ன, அவருடைய தனிப்பட்ட திறமைகள் என்ன, அதெல்லாமே நம்ம இதில் பார்த்துடலாம். சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் வந்து அவருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1772 1833 அவருடைய காலம். அதே போல் ராஜாராம் மோகன் ராய் அவர்களுக்கு ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முகலாய அரசரான 2ஆம் அக்பர் ஷா அவர்கள் தான் வந்து ராஜாராம் மோகன் ராய்க்கு வந்து ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வழங்குறாரு. அதன் பின்னாடி வந்து அவர் அந்த ராஜாங்கிற பெயர் சேர்த்தே அழைக்கப்படுகிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிந்தனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ராஜாராம் மோகன் ராய் அவர்களை எவ்வாறெல்லாம் பாராட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் தான் வந்து முதல்ல இயக்கம் தொடங்கியிருக்கார் இல்லையா, அதனால் இந்து சமயத்தை சீர்திருத்திய செம்மல், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இந்தியாவின் விடிவெள்ளி, இந்திய சமூகத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி, முற்போக்கு ஆன்மீக கண்டம் கண்ட இந்திய கொலம்பஸ், இந்த பேர் எல்லாமே வந்து எனது ராஜாராம் மோகன் ராய் அவர்களை புகழ்வதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் புகழப்படுகிறார். இவர் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து பிரிட்டிஷ் கம்பெனியில் வந்து ஒரு கிளார்க்காக, ஒரு எழுத்தாளராக வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆனவர். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து ஒரு பன்மொழி புலமை கொண்டவர். சரிங்களா? அவருக்கு என்னென்ன மொழிகள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய தாய்மொழியான வங்க மொழி, சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழியில் வந்து புலமை பெற்றவராக இருந்தார். அடுத்து வந்து பிரெஞ்சு, இந்தி, லத்தீன், கிரேக்கம் மற்றும் ஹீப்ரு. சரிங்களா? ஹீப்ருங்கிறது இயேசுநாதர் பேசிய மொழி. இந்த எல்லா மொழிகளையுமே வந்து கற்றுக்கிட்டு இருந்தார். இவர் ஏன் வந்து இந்த மற்ற இவ்வளவு மொழிகளை வந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக சமயங்களை பற்றி அறியவும் அவற்றினுடைய கோட்பாடுகளையும் அவை தோன்றிய இடங்களையும் காணவும் இவர் வந்து உலக மொழிகளை கற்று அறிந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது அடுத்து ராஜாராம் மோகன் ராய் வந்து வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைதீக இந்து குடும்பத்தில் வந்து பிறந்திருக்காரு. இருந்தாலும் முற்போக்கு எண்ணமுடையராக இருந்திருக்காரு. ஆமாம், முற்போக்கு எண்ணம் இருக்கிறதுனால தானே அவர் வந்து சமுதாயத்தை சீர்திருத்தணும் அப்படிலாம் யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாற்றுப்பற்று கொண்டவராகவும் திகழ்ந்திருக்கார். அவருடைய முக்கியமான கொள்கைகள், கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் வந்து ரொம்ப கண்டிப்பாக உருவ வழிபாட்டை எதிர்த்தார். சரிங்களா? அறியாமை, பொறையின்மை, அப்புறம் மூட பழக்க வழக்கங்கள், உடன்கட்டைக்கு எதிராக போராடினார். இந்த விஷயங்களுக்கு எதிராகலாம் அவர் வந்து போராடியிருக்காரு. சாதி முறையை வந்து சாடியிருக்காரு. அதே போல் பெண் விடுதலைக்காக பாடுபட்டிருக்காரு. சரிங்களா? அடுத்து வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பர்சனல் இன்சிடெண்ட் ஒன்று நடக்கும். அது வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அது சார்ந்தவனுக்கு பின்னாடி இருக்கும், பார்ப்போம். இவர் அந்த காரணத்தால், அந்த நிகழ்வு ஏற்படுத்திய தாக்கத்தினுடைய காரணத்தால் வந்து அவருடைய 15வது வயதிலே வந்து என்ன பண்ணுறாருன்னா, உருவ வழிபாடு மறைநூல்களின் கருத்துக்களுக்கு எதிரானது, மாறானது அப்படின்னு சொல்லி வங்க மொழியில் வந்து எழுதி எல்லாருடைய கவனத்தையுமே வந்து கவர்ந்திருக்கார். சரிங்களா?
அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சொன்ன இல்லையா, அந்த சம்பவம் பாருங்கள். 1811ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜாராம் மோகன் ராயுடைய அண்ணன் வந்து இறந்துருவார். அவர் அண்ணன் இறந்தவுடனே அவருடைய அண்ணன் மனைவி என்ன பண்ணுறாங்க, உடன்கட்டை ஏற சொல்கிறாங்க. அந்த நிகழ்வு வந்து அவருடைய மனதில் வந்து ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. சரிங்களா. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அவர் 1820 வந்து என்ன பண்ணுறாருனா, இயேசுநாதருடைய போதனைகளை வந்து திறனாய்வு செய்து, இயேசுவின் போதனைகள் அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நூலை எழுதுகிறார். சரிங்களா. அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டி அப்படின்ற ஒரு நூலை எழுதுகிறாரு. இவர் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1815 வந்து என்ன பண்ணுறாரு, கல்கத்தாவில் ஆத்மீய சபா அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்குறார். இந்த ஆத்மீய சபா தான் பின்னால் வந்து என்னது பிரம்ம சமாஜமாக மாறுது. அதே காலகட்டங்களில் வந்து ஆங்கிலேய சமயப்பரப்பு நிறுவனங்களும் வந்து இந்த சதி அப்படிங்கிற ஒரு முறையை ஒழிக்கிறதுக்காக போராடி இருப்பாங்க. அவர்களுடன் சேர்ந்து ராஜாராம் மோகன் ராயும் இணைந்து பணியாற்றிருப்பார். அதை பற்றி தகவல்கள் நமக்கு பின்னாடி இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா. அடுத்து வந்து மனிதாபிமானியான ராஜாராம் வந்து அனைத்து துறைகளிலும் மனித விடுதலைக்காகத்தான் அவர் வந்து போராடி இருக்கார். அடுத்து ராய் என்ன பண்ணுறாரு, யார், ராஜாராம் மோகன் ராய் வந்து பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைக்கக்கூடிய சமூக மரபுகளையும் எதிர்த்தார். அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறாருனா, கடந்த காலத்துடனான தொடர்பை வந்து அவர் பாதுகாக்க விரும்புகிறார். அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய கேடுகளையும் மூடப்பழக்கங்களையும் தான் எதிர்க்காரே தவிர, அப்போது அவர்கள் பின்பற்றின சில உன்னதமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாமே வந்து அவர் பாதுகாக்க நினைக்கிறார். அடுத்து என்ன நினைக்கிறார்னா, அவருடைய நீண்ட கால திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்து மதத்தை தூய்மைப்படுத்துதல், ஒரு கடவுள் வழிபாட்டை போதித்தல், மனித கண்ணியத்திற்கு முக்கியத்துவம் தருதல், சரிங்களா, உருவ வழிபாட்டை எதிர்த்தல், அப்புறம் சமூக தீமையான உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தல். இது எல்லாமே ராஜாராமனுடைய ஒரு நீண்டகால திட்டங்களாக இருந்திருக்கு. சரிங்களா. அடுத்து அவருடைய பார்வையில், அவருடைய சமய தத்துவ சமூக பார்வையில் வந்து அவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு, இந்த கருத்துக்களுடைய தாக்கத்தை வந்து அவர் பெற்றிருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இறைவன் வந்து மனித குலத்துக்கு பொதுவானவன், அதே போல் சமயமும் வந்து என்னது மனித குலத்துக்கு பொதுவானதாக இருக்கணும் அப்படின்னு அவருடைய கோட்பாடாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அனைத்து மதங்களையுமே, எல்லா மதங்களையுமே ஒரே மாதிரி, ஏன்னா அவர் எல்லா மதங்களையும் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை எல்லாமே தொகுத்து என்ன பண்ணுறாருனா, சர்வ சமய சமரச சன்மார்க்கம் அப்படின்ற ஒரு ஆன்மீக வழியை வந்து காட்டுறார். சரிங்களா. அதாவது எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய சிறந்த கருத்துக்களை தொகுத்து இவர் ஒரு அமைப்பாக வந்து கட்டமைக்கிறார். அடுத்து அவர் வந்து தாய்மொழி பற்றும் தன்னம்பிக்கையும் வளர்வதற்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து சமூக சீர்திருத்தம் மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த பத்திரிகையாளராகவும் இருந்திருக்காரு. அந்த பத்திரிகையில் வந்து அது சார்ந்த கருத்துக்களையுமே வந்து வெளியிட்டிருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா, தாய்மொழி பற்றும் தன்னம்பிக்கையும் வளர்வதற்காக சம்வாத் கௌமுகி அப்படின்ற ஒரு வங்கமொழி வார பத்திரிகை வந்து துவங்கியிருக்காரு. இந்த பத்திரிகை துவங்கப்பட்ட ஆண்டு 1821. 1821 வந்து துவங்கியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பாரசீக ஒரு வார பத்திரிகையான மீரத்துல் அக்பர் அப்படின்ற ஒரு பத்திரிகையுமே வந்து ராஜாராம் அவர்கள் வந்து நடத்தியிருப்பார். இவர் வந்து உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான ஒரு மன உறுதி மிக்க போராளி, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் எல்லா விஷயத்துலையும் வந்து ரொம்ப உடன்கட்டை ஏறுதலை எதிர்த்து தான் வந்து ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுருப்பார். அதுக்காக வந்து ஆங்கில அரசாங்கத்திடம் போயிட்டு மனு கொடுத்துருப்பார். சரிங்களா. அடுத்து 1818 இவர் வந்து ஒரு புக் எழுதுறார். ஏற்கனவே என்னது அவருடைய 15 வயசில் வந்து ஒரு புத்தகம் எழுதி என்னது இந்து மறைநூல்கள் எல்லாமே வந்து ஒரு கடவுள் தான் வந்து போதிக்குது அப்படின்னு சொல்லி வங்கமொழியிலே எழுதி வெளியிட்டு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருப்பாரா. அதே போல் 1818 என்ன பண்ணுறாருனா, கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதி அந்த கட்டுரையில், அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எந்த மதமும் கைம்பெண்களை வந்து உயிரோடு எரிப்பதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு
மத புனித நூல்களை வந்து சுட்டி காட்டி நிரூபிச்சிருக்கார். சரிங்களா? அதாவது கைம்பெண்களை அந்த சதி அப்படிங்கிற பழக்கத்தை வந்து எந்த ஒரு மதமும் வந்து அந்த சதிங்கிற முறையை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத வந்து அந்த கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படின்ற தலைப்பிலான கட்டுரையில் வந்து விளக்கியிருப்பார். அந்த கட்டுரை வந்து அவர் எழுதி வெளியிட்ட ஆண்டு வந்து 1818. சரிங்களா? மறந்துடாதீங்க. இது தவிர அவங்க வேறு என்ன சீர்திருத்தங்கள்லாம் இவர் வந்து மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் இவர் வந்து அகற்றப்படணும், களையப்படணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமணம். சரிங்களா? குழந்தை திருமணம், பலதார மனம். அப்போதெல்லாம் வந்து ஆண்கள் வந்து பல பெண்களை மணந்து கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. சரிங்களா? இதையெல்லாம் நினச்சி வந்து இவர் அதே போல் குழந்தை திருமணம், இந்த குழந்தை திருமணத்தின் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான நபருக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த வயதானவர் இறந்துருவார். அதன் காரணமாக வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களையுமே வந்து உடன்கட்டை ஏறக்கூடிய நிலைமை இருக்கும். அப்புறம் இந்த சதி வந்து ஒழிக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையாக இருக்கும் பொழுதே விதவையாக இருப்பாங்களே அவங்கள வந்து ஒரு பொது நிகழ்வுலையோ ஒரு கோவில்கள்லையோ ஒரு சமூக நிகழ்வுலையோ கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அதற்கடுத்து இவரை அடுத்து வரக்கூடிய சீர்திருத்தவாதிகளை என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து திருமணம் செய்யணும், அவங்களும் எல்லாரும் போல் வந்து சமூகத்தில் பொது சமூக விழாக்கள்லையோ ஒரு சுப நிகழ்வுகள்லையோ வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த போராட்டங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த சீர்திருத்தவாதிகள் வந்து தொடர்ந்துருப்பாங்க. சரிங்களா? இந்த பழக்கங்களுக்கு எதிராக, அதாவது குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற விஷயங்கள்லாம் குறித்து இவர் கவலைப்பட்டார். கவலைப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட இது தொடர்பாக பிரச்சாரம் செஞ்சு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றணும் அப்படின்னு சொல்லி அப்போது இருந்த ஆங்கில அரசாங்கத்திற்கு வந்து விண்ணப்பமும் செய்திருப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் விதவை பெண்கள், இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த விதவை பெண்கள் எல்லாம் மறுமணம் செய்து கொள்வதற்கு உரிமை உடையர்கள் அப்படின்னு சொல்லி பலதார மரணத்தையும் முடிச்சு வைக்கணும், அதான் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து போராடியிருப்பார். சரிங்களா? அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, ராய் அவர்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்கிறாரு, பகுத்தறிவோடு இருக்கணும், பரிவோடு இருக்கணும், மனித பண்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து வேண்டுகோள் வைக்கிறாரு. அடுத்து இவருடைய விளைவாக அதோட வில்லியம் கேரி அப்படின்னு சொல்லி ஒரு சமயப்பரப்பு குழுவை சேர்ந்தவர் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட 1815 to 1818 இந்த காலகட்டங்களில் ராஜாராம் மோகன் ராயும் வில்லியம் கேரி அவர்களும் இணைந்து சதிக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களை செய்திருப்பாங்க, பல்வேறு முயற்சிகளை செஞ்சுருப்பாங்க. இவருடைய தீவிர பிரச்சாரத்தை, அதாவது ராஜாராம் மோகன் ராயினுடைய தீவிர சதி எதிர்ப்பு, முக்கியமாக வந்து அவர் அந்த சதிங்கிற விஷயத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுலே வந்து அதை வந்து நிப்பாட்டி வைக்கணும், எந்த பெண்களையும் எந்த விதவை பெண்களையும் வந்து இந்த சதிங்கிற விஷயத்தின் காரணமாக வந்து அவங்களுடைய வாழ்வு வந்து முடிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்து அதற்காக தீவிரமான முயற்சிகள் எடுத்ததன் விளைவாக 1829 அப்போது தலைமை ஆளுநராக இருந்த, வங்காளத்தில் தலைமை ஆளுநர் இருப்பார், அவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. சரி, அந்த வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணுறாருன்னா, இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழித்து சட்டம் இயற்றுறாரு. அந்த சட்டத்தின் காரணமாக வங்காளம் முழுமைக்குமே வந்து இந்த சதியானது ஒழிக்கப்பட்டது. பின்னால் என்ன நடக்குதுன்னா, இந்தியாவினுடைய மற்ற பகுதியிலலாம் 1861 விக்டோரியா மகாராணி அறிக்கை பார்த்திருக்கலாம், விக்டோரியா அறிக்கை நவம்பர் மாதம் வந்திருக்கும். அந்த விக்டோரியா அறிக்கையுடைய அடிப்படையில் இந்தியா முழுமைக்குமே வந்து சதியானது ஒழிக்கப்பட்டது. சரிங்களா? இவர் வந்து முற்போக்கு சிந்தனை கொண்டவர் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாரு, அப்போது வந்து இந்த 1780 அந்த காலகட்டங்களில் 80க்கு பின்னாடியான காலகட்டங்களில் பிரெஞ்சு புரட்சி வந்து நடைபெற்றிருக்கும். அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய கருத்துக்களால் வந்து ஈர்க்கப்பட்ட இந்த ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணுறாரு, ஐரோப்பாவிற்கு வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு. அப்படி ஐரோப்பாவிற்கு சுற்றுப்பயணம் போயிருக்கும்போது 1833 செப்டம்பர் 27 சரிங்களா, பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல வந்து இறந்து அங்கேயே வந்து மரணத்தை தள்ளியிருப்பார். சரிங்களா? அடுத்து இவரை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி இவரை புகழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? பாருங்க, இவர் உலகிலேயே நவீன முறையில் முதலாக சமய ஒற்றுமை நோக்கு உணர்ச்சியினை உண்டாக்க பாடுபட்டார். உலகிலேயே நவீன முறையில் முதலாக சமய ஒற்றுமை நோக்கு உணர்ச்சியினை உண்டாக்க பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியரான சர் மோனியர் வில்லியம் அவர்கள் வந்து குறிப்பிடுறார். அடுத்து வந்து உலக மனிதாபிமானத்தை ஆன்மீகம், அரசியல் ஆகியவற்றுடன் இணைத்து பரந்த மனித சமயத்தை கண்டவர். திரும்ப சொல்கிறேன், உலக மனிதாபிமானத்தை ஆன்மீகம், அரசியல் ஆகியவற்றுடன் இணைத்து
பரந்த மனித சமயத்தை கண்டவர் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியரான சீல் அப்படிங்கிறவர் வந்து புகழ்ந்திருக்கார். சரிங்களா? இந்த பாக்ஸில் வந்து என்னென்னா அந்த வில்லியம் கேரி சொன்னேன் இல்லையா, அந்த வில்லியம் கேரி பற்றின தகவல் தான் இருக்குது பாருங்கள். ஆங்கிலேய கிழக்கிந்திய ஆட்சி காலத்தில் வந்து கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவினர் வந்து வில்லியம் கேரி அப்படிங்கிறோட தலைமையில் வந்து வங்காள பகுதியில் வந்து சதியை ஒழிப்பதற்கான முயற்சியில் வந்து மேற்கொண்டாங்க. ரைட்டு. அதே போல் 1815 1818 ஆகிய ஆண்டுகளில் வந்து வங்காள பகுதியில் வந்து, அதாவது வங்காளங்கிறது எனது இன்றைக்கி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் மற்றும் பங்களாதேஷ் இருக்குல்லையா, அந்த பகுதியில் இணைந்தது தான். அந்த அனைத்து பகுதியிலுமே வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் 1815 to 18 இந்த 3 ஆண்டு காலகட்டங்களில் அதிக அளவிலான சதி ஒழிப்பு முயற்சிகள் வந்து நடைபெற்றது. சரிங்களா? அப்போ வில்லியம் கேரியுடன் வந்து ராஜாராம் மோகன் ராயும் இணைந்து போராடிய காரணத்தால் வந்து 1829 வந்து சதி வந்து ஒழிக்கப்பட்டது. அப்போ ராஜாராம் மோகன் ராயுடன் இணைந்து சதியை ஒழிப்பதற்காக தீவிரமாக போராடிய சமய பரப்பாளர் யார் அப்படின்னு கேட்டால் வில்லியம் கேரி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். சரிங்களா? அதான் சொன்னேன், இந்த 1829 ஆண்டு சட்டத்தில் வங்காளத்தில் மட்டும்தான் சதி ஒழிக்கப்பட்டது. இந்தியா முழுமைக்கும் சதிங்கிற பழக்கம் அங்கொன்று இங்கொன்றும் நடந்து கொண்டு தான் இருந்தது. அப்போ இந்தியா முழுவதுக்குமே சதி அப்படிங்கிற பழக்கம் வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1861, அதாவது பெருங்கிளர்ச்சிக்கு பின்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வந்து எனது கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியா வந்து ரூல் பண்ணக்கூடிய அந்த உரிமையை வந்து வாங்கிடும். அப்போ விக்டோரியா மகாராணி அவங்க வந்து ஒரு அறிக்கை விடுவாங்க. அந்த அறிக்கையில் தான் வந்து எனது இந்த சதி அப்படிங்கிற சமூக பழக்கம் இந்தியா முழுவதுமே வந்து எனது தடை செய்யப்பட்ட ஒரு பழக்கமானது. சரிங்களா? அடுத்து பிரம்ம சமாஜத்தை வந்து அவர் நிறுவனது. அந்த பிரம்ம சமாஜத்துடைய கோட்பாடு, அதனுடைய செயல்பாடு, அதனுடைய தொண்டுகள், இது எல்லாமே வந்து நம்ம அடுத்து பார்க்குறோம். பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் வந்து 1828 ஆகஸ்ட் 20 வந்து பிரம்ம சமாஜத்தை நிறுவி கல்கத்தா இருக்கு இல்லையா, கல்கத்தாவில் வந்து, அதாவது வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் இப்போது கொல்கத்தா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த கல்கத்தாவில் வந்து தற்போது ஒரு கோயிலை வந்து நிறுவியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலை வந்து எந்த விதமான உருவச்சிலைகளும் எதுவும் வைக்கப்படலை. அதோடு வந்து ஒரு போர்டில் வந்து எழுதி வைக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறார். சரி, ஆரம்பித்தது எல்லாருக்கும் தெரியும். 1828 ஆகஸ்ட் 20 கோயிலை கட்டி பிரம்ம சமாஜத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிரம்ம சமாஜம் எப்போ வந்து எப்போலேருந்து முறைப்படி வந்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம சமாஜமானது 1830 ஜனவரி 23 இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1830 ஜனவரி 23ஆம் நாளில் இருந்தால் பிரம்ம சமாஜமானது முறைப்படி செயல்பட ஆரம்பித்தது. சரிங்களா? இந்த பிரம்ம சமாஜத்தை வேறு எவ்வாறு அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம சபை சரிங்களா, பிரம்ம சபை அல்லது ஒரே கடவுள் சங்கம் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்ம சமாஜத்தை வந்து அழைத்தாங்க. சரிங்களா? அதே போல் பிரம்ம சமாஜம் வந்து பகுத்தறிவு சமூக சீர்திருத்தத்தின் அடிப்படையில் வந்து அமைக்கப்பட்டது. பிரம்ம சமாஜம் என்ற அமைப்பு வந்து என்னது, பகுத்தறிவு அப்புறம் சமூக சீர்திருத்தத்தினுடைய அடிப்படையில் வந்து அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு வந்து என்னது, பிரம்ம சமாஜம். அடுத்து ராய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பிரம்ம சமாஜம் எந்த விஷயங்களில் வந்து உறுதியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கும் நிறைந்துள்ள கண்டறிய முடியாத மாற்ற முடியாத இந்த உலகத்தை உருவாக்கி பாதுகாக்கின்ற சக்தியை வணங்கி வழிபடுவதில் பிரம்ம சமாஜம் வந்து எனது உறுதியாக இருந்தது. சரிங்களா? உறுதியாக இருந்தது. அதே போல் இந்தியாவில் ஒரே கடவுள் கொள்கையை நிலைநாட்டுவது தான் வந்து இந்த பிரம்ம சமாஜத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. சரிங்களா? அதாவது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பார்க்க முடியாத மாற்ற முடியாத இந்த உலகத்தை உருவாக்கி பாதுகாத்துட்டு இருக்க சக்தியை வந்து வணங்குறோம், பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, வணங்குறோம். அதை தான் வந்து இந்த பிரம்ம சமாஜம் வந்து உறுதியாக நம்புச்சு. அதே போல் இந்தியா முழுவைக்கும் பல கடவுள் வழிபாட்டை பூரா தவிர்த்துட்டு, உருவ வழிபாட்டையும் தவிர்த்துட்டு ஒரே கடவுள் தான். சரிங்களா? இப்போ சீக்கில் போய் பார்த்தீங்கன்னா ஓம்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா ஏக இறைவன் அல்லாஹ் அப்படின்னு அரபிக்கில் சொல்கிறாங்க, ஏக இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே கடவுள் கொள்கை, அதுதான் அந்த ஒரே கடவுள் கொள்கையை நிலைநாட்டுவது தான் வந்து இந்த பிரம்ம சமாஜத்தினுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. இந்த பிரம்ம சமாஜத்தினுடைய உறுப்பினர்கள் வந்து பிரம்மோக்கள், சரிங்களா, பிரம்மோக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இந்த பிரம்மோக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வழிபட்ட கடவுளுக்கு வந்து, சரிங்களா, கடவுளுக்கு பெயரோ பட்டமோ உருவமோ சிலையோ கிடையாது. சரிங்களா?
அவங்க வழிபட்ட கடவுளுக்கு வந்து என்னது, பெயர் கிடையாது, பட்டம் கிடையாது, உருவம் கிடையாது, சிலை கிடையாது. எல்லாருக்கும் பொதுவான, அனைவருக்கும் பொதுவான பரம்பொருளை வந்து வழிபடுறதுக்கு எந்தவித வேறுபாடும் இல்லாமல் மக்கள் வந்து பிரம்ம சமாஜத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. சரிங்களா? அதாவது பரம்பொருளை, அதாவது எல்லாருக்கும் பொதுவான கடவுளை வழிபடுவதற்கு வணங்குவதற்கு எந்தவித வேறுபாடுமே இல்லாமல், ஆண் பெண் வேறுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேறுபாடு, இன மொழி எந்த வேறுபாடு இல்லாமல் பிரம்ம சமாஜ அமைப்பில் இணைந்து அதனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்ட ஒருவன், சரிங்களா, எல்லாருக்கும் பொதுவான கடவுளை வந்து வழிபடலாம் அப்படிங்கிறது சமாஜத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்து. சரிங்களா? அதே போல் சரி, இந்த பிரம்ம சமாஜத்தில் இவ்வளோ முற்போக்கான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இந்த பிரம்ம சமாஜம் யாரையெல்லாம் கவர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த பகுதியில் இருந்த கல்வி கற்ற மத்திய தர மக்கள் பெருவாரியாக அந்த பிரம்ம சமாஜத்தில் இணைந்தாங்க. அந்த கல்வி கற்ற மத்திய தர வர்க்க கொண்ட மத்திய வர்க்க மக்களிடம் வந்து பிரம்ம சமாஜம் ஒரு மாபெரும் ஒரு மாற்றங்களையும் ஒரு பெரிய சீர்திருத்தங்களையுமே வந்து ஏற்படுத்தியது. சரிங்களா? இவர் இவ்வளோ முற்போக்காக வந்து பிரம்ம சமாஜமும் ராஜாராம் மோகன் ராய் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து என்னது, பாரம்பரியமாக வந்து வைதீகமாக வந்து அந்த ஒரு மதத்தை பின்பற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கொள்கைக்கு மாறாக தான் இவர் முற்போக்காக எல்லாமே செய்கிறார் இல்லையா. அப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவருடைய ஆன்மீக பரிசோதனை, அதாவது இவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் சமம், பல கடவுள்லாம் கிடையாது, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குது, அவருக்கு உருவம் கிடையாது, அப்போ அந்த கடவுளை எல்லாரும் வணங்கலாம், ஆணும் வணங்கலாம், பெண்ணும் வணங்கலாம், எல்லாருமே வணங்கலாம், யாரும் வரலாம் போகலாம் அப்படிங்கும் பொழுது அதற்கு முன்னாடியே இருக்கக்கூடிய பழமைவாதிகள் இருப்பாங்களே, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழமைவாதிகள், அதாவது வைதீகர்கள், சரிங்களா, வைதீக இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள், அப்போதைக்கு அங்கே பெருவாரியாக தான் அந்த வைதீக மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராஜாராம் மோகன் ராய்க்கும் அவருடைய சமாஜத்திற்கு எதிராக வந்து ஒரு இந்து மதமே வந்து ஒரு பெரிய கொந்தளிப்புள்ளாயிருச்சு. அந்த காலகட்டத்தில் ஒரு பயங்கர இதாகி போச்சு. என்னடா வந்து நம்மளுடைய இதை வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை, நம்மளுடைய கொள்கையை, நம்முடைய மதம் கூறப்பட்டதை, நம்முடைய வேதங்களில் இருக்கிறத இவங்கெல்லாம் வந்து மாற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து மதமே ஒரு பெரிய அவங்களுடைய ஆச்சாரம், அந்த மாதிரி சொல்லுவாங்களே, ஆச்சாரம் அனுஷ்டானம், அவருடைய மரபை வந்து மாற்றி அமைக்கிறாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பெரிய கொந்தளிப்புள்ளாயிருச்சு. அப்போ அந்த வங்காளத்தில் இந்த வைதிகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரம்ம சமாஜத்துக்கு எதிராக தர்ம சபை, சரிங்களா, தர்ம சபா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தர்ம சபை அப்படின்ற ஒரு போட்டி அமைப்பை ஏற்படுத்தி இதற்கு எதிரான பிரச்சாரங்களை வந்து செய்கிறாங்க. ஆனால் ராஜாராம் மோகன் ராய் வந்து அவருடைய கருத்துக்களும் அவருடைய கொள்கைகளும் அந்த பிரம்ம சமாஜினுடைய கொள்கைகளும் வந்து படித்த இளைஞர்கள் அப்படின்ற அளவில் மட்டும்தான் நின்று போயிடுச்சே தவிர, அப்புறம் அந்த படிப்பறிவு இல்லாத கீழ்த்தரம், அதாவது கீழ்த்தரம்னு சொல்லக்கூடாது, கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து போய் சேரலை, அவர்களை வந்து கவர்ந்து இழுக்கலை. அதன் ஒரு காரணமாகவே இருந்தது இந்த பிரம்ம சமாஜம் வந்து அந்த இடத்துல வந்து தோல்வியை தழுவுச்சு. சரிங்களா? அதாவது எல்லா மக்களையும் போய் பரவலாக சென்று சேரவில்லை அப்படிங்கிற இடத்துல வந்து பிரம்ம சமாஜம் வந்து தோல்வியை தழுவுச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முகலாய அரசரான அக்பர் இருக்கார் இல்லையா, முகலாய அரசரான அக்பர் வந்து என்ன பண்ணியிருப்பார், அப்போது இந்து மதத்தில் இருந்த சில மூட பழக்கங்கள்லாம் வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து அவர் வேலையை செஞ்சுருப்பார். அதே போல் ராஜாராம் மோகன் ராய் எப்படி எல்லா மதங்களுக்குடைய நல்ல கருத்துக்கள்லாம் எடுத்து ஒரு ஒரு சமரச ஒரு ஆன்மீக பாதையை காமிச்சாரோ, அக்பர் அதற்கு முன்னாடியே செஞ்சுருப்பார். எல்லா மதம், இந்து, புத்தம், சீக்கியம், இஸ்லாம், சூபி, அதில் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து தான் அவர் வந்து தீன் இலாகி அப்படின்ற ஒரு மதத்தை உருவாக்கியிருப்பார். அதே போல் அவரை போலத்தான் என்ன சொல்கிறேன், அவரை போல் ராம் மோகன் ராய் என்ன பண்ணுறார், இந்திய மக்களை எளிய ஆன்மீக நம்பிக்கையின் மூலம் ஒன்று சேர்த்து விடலாம் அப்படின்னு கண்ட கனவு கண்டார். ஆனால் அக்பரை போன்று அவரும் வந்து மக்களையே இருந்த மூட நம்பிக்கையை குறைத்து மதிப்பிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி வில்டூரண்ட் அப்படின்ற ஒரு அறிஞர் வந்து சொல்லியிருக்கார். அதாவது ஒரு நிமிஷம் வருங்க. அதாவது இந்திய மக்களை வந்து எளிய ஆன்மீக நம்பிக்கையின் மூலமாக ஒன்று சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ராஜாராம் மோகன் ராய் கண்ட கனவு அக்பர் வந்து கனவு கண்டார். ராஜாராம் மோகன் ராயில் அக்பர் வந்து கனவு கண்டார். ஆனால் அவரை போலத்தான் மக்களிடையே வந்து அதாவது என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நம்ம இப்படி ஒரு விஷயத்த சொன்னால் எல்லா மக்களும் உடனே ஏற்றுக்குவாங்க, எல்லோரும் ஏற்றுக்கிட்டு உடனே நம்ம பேச்சை கேட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அக்பர் எளிமையாக நினச்சிருப்பார். அதே போல தான் ராஜாராம் மோகன் ராயும் எளிமையாக நினச்சிட்டார். ஆனால் அவளிடம் இருந்த மூட நம்பிக்கையை வந்து ராஜாராம் மோகன் ராயும் அக்பரை போலவே குறைத்து மதிப்பிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி வில்டூரண்ட் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்கார். அடுத்து வந்து சமாஜத்தினுடைய ஒட்டுமொத்த பங்களிப்பு பார்க்க போகிறோம். சரிங்களா? பிரம்ம சமாஜத்தினுடைய ஒட்டுமொத்த பங்களிப்பு என்ன அப்படின்னா, முக்கியமாக வந்து எல்லா விதமான சீர்திருத்தங்களும், அதாவது கைம்பெண் மறுமணம், குழந்தை திருமண எதிர்ப்பு, பலதார மறுமணம், சாதி முறைகளை இது பண்ணுறது, பல்வேறு மூட பழக்கங்களை இது பண்ணுதல், முக்கியமாக சதி,
சதியை ஒழித்தல், அப்புறம் பல தெய்வ வழிபாட்டை ஒழித்தல், உருவ வழிபாட்டை ஒழித்தல், தெய்வ அவதாரங்கள் மீதான நம்பிக்கையை வந்து வெளிப்படையாக கண்டனம் செய்தல், இது எல்லாமே சமாஜத்தினுடைய, அதாவது பிரம்ம சமாஜத்தினுடைய ஒரு பங்களிப்புகளில் முக்கியமானது. சரிங்களா? அதே போல் மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய பர்தா முறை இது எல்லாமே வந்து ஒழிக்கிறதா வந்து இதுதான் முக்கியமாக சீர்திருத்தம் தான். முழுக்க சமூக சமய சீர்திருத்தங்கிறது தான் வந்து என்னது பிரம்ம சமாஜத்தினுடைய ஒட்டுமொத்த பங்களிப்பாகவே வந்து இருந்திருக்கு. இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்ப்போம். அதில் வந்து பிரம்ம சமாஜத்தினுடைய கோட்பாடு, அதனுடைய சமுதாய தொண்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாமா? பிரம்ம சமாஜத்தினுடைய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னது, தூய உள்ளமும் தூய வாழ்வும் உய்யும் வழி என்பதே பிரம்ம சமாஜத்தினுடைய தத்துவம். சரிங்களா? அப்போ பிரம்ம சமாஜத்தினுடைய தத்துவம் என்னது, தூய உள்ளமும் தூய வாழ்வும் உய்யும் வழி. அதாவது உய்யும் வழி என்னது, ஒரு நல்ல நிலையை அடைவதற்கான வழி அப்படின்ற பொருள். இந்த சங்கம் வந்து ஒரே கடவுள் சங்கம் என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? அதே போல் ஒரே கடவுள் கொள்கையை நிலைநாட்டுவதுதான் இந்த சங்கத்தினுடைய நோக்கம். அதுக்கடுத்து பல கடவுள், கர்ம விதி, மறுபிறப்பு முதலியவற்றை வந்து எனது பிரம்ம சமாஜம் ஏற்கவில்லை. ஆனால் ஆரிய சமாஜம் வந்து இந்த கர்ம விதி, மறுபிறப்பு இதெல்லாமே ஏற்றுக்கிட்டது. சரிங்களா? அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். பிரம்ம சமாஜம் பல கடவுள், கர்ம விதி, அதாவது கர்மா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மறுபிறப்பு போன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நீ இந்த ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கான தண்டனை இந்த ஜென்மத்திலே அனுபவிப்ப, மறுபிறப்புன்னு உனக்கு கிடையாது அப்படிங்கிறதா வந்து எனது பிரம்ம சமாஜத்தினுடைய ஒரு கோட்பாடுகளை ஒன்றாக இருக்குது. அதே போல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இறைவன் வந்து மனித குலத்திற்கு பொதுவானவர், அதே போல் சமயமும் பொதுவானது. அதே போல் பிரம்ம சமாஜத்தினுடைய கோட்பாட்டின்படி ஆத்ம பலம் பெறும் எவரும் இறைநெறியில் நிற்பர். அதாவது யார் ஒருவர் ஆத்ம பலம் பெறுகிறாரோ அவர் வந்து நெறியில் வந்து நிற்பாங்க. அதே போல் இந்த நெறியில், அதாவது இறைநெறியில் வந்து உயர்வு தாழ்வு அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த தகவல் தான் இருக்குது. அடுத்து நம்ம அப்படியே கீழே போயிடலாம். அடுத்து பிரம்ம சமாஜத்தினுடைய சமூக பணிகள். சரிங்களா? சமூக பணின்னு பார்த்தாலே என்னது, பிரம்ம சமாஜத்தினுடைய சமூக பணியில் முக்கியமானது முதலாவதானது அப்படின்னு பார்த்தாலே என்னது, சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சதி அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து சொல்லிட்டேன். இந்த சதியை வந்து எடுத்தோடனே ராஜா ராம்மோகன் ராய் தான் எதிர்த்தாரா, அதற்கு முன்னாடிலாம் யாருமே முயற்சி செய்யலையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்து அந்நியர்கள் மற்றும் ஆப்கானியர்கள், முகலாயர்கள் இவங்கெல்லாம் வந்து படையெடுத்து வந்திருப்பாங்க இல்லையா, துருக்கியர்கள் வந்தாங்க, டெல்லி சுல்தான் வந்தாங்க இல்லையா, அவங்களாம் படையெடுத்து வரும்போது அவங்களுமே வந்து பார்த்துட்டு இது என்ன இப்படி ஒரு பழக்கம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஏதாச்சும் மாற்ற முடியுமா, இதிலெல்லாம் அவங்க மக்களை வந்து இது பண்ண முடியுமான்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. அவர்களும் இதற்கான முயற்சியில் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஆண்ட ஆப்கானிய சுல்தான்கள், முகலாய மன்னர்கள், அப்புறம் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசிய ஆளுநரான அல்புகர், இவங்க எல்லாமே வந்து இந்த சதி அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை தடுக்கிறதுக்கான முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜா ராம்மோகன் ராய் வந்து சதியை எதிர்த்து கிபி 1818 வந்து ஒரு தீவிர சமூக இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார். அதே வருஷத்தில் தான் வந்து என்னது, அந்த சதி சம்பந்தமாக ஒரு புக் எழுதியிருப்பார். கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை எதிர்ப்போருக்கும் ஏற்போருக்கும் இடையே நடந்த விவாதம்ன்ற புக் எழுதியிருப்பார். சரிங்களா? அதில் தான் வந்து இவர் இந்த சதியை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்பார். எப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பார், என்னன்னா மனைவி இறந்தால், அதாவது கணவன் இறந்தால் வந்து மனைவி வந்து உடன்கட்டை ஏறுவது போல, மனைவி இறந்தால் கணவன் வந்து உடன்கட்டை ஏறாமல் இருப்பது போல் இருக்கிறாரே, அது என்ன நியதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அதே போல் இவருடைய இந்த சதிக்கு எதிரான தீவிர இயக்கத்தின் காரணமாக வந்து பெண்டிங் பிரபு வந்து 1829 இந்த சதிங்கிற பழக்கத்தை வந்து நீக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அது எந்த ஆக்ட், எந்த சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1829ஆம் ஆண்டு டிசம்பர் 4, சரிங்களா, டிசம்பர் 4 ஆக்ட் 17 படி தான் வந்து இந்த சதியானது ஒரு தண்டனைக்குரிய சட்டம் அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்டது. இதுதான் முக்கியமானது. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சதி நீக்கப்பட்ட சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 எண் 17 படி சதி வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்டது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெண் சிசு கொலை, அதாவது பெண் சிசு கொலை அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து ராஜபுத்திர அந்த பகுதியில், ராஜபுத்திரர் பகுதியில் வந்து இந்த பெண் சிசு கொலை அப்படிங்கிற ஒரு முறை வந்து நடைமுறையில் இருந்துச்சு. என்ன காரணம்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய ரத்தம் வந்து தூய்மையான ரத்தம், அதிக பெண்கள் பிறந்தால் மற்ற இனத்தவருக்கு வந்து பெண் கொடுக்க வேண்டியது வரும்,
அதனால் அவர்களோட ரத்தம் வந்து கலங்கப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜுகள் ஒரு குறிப்பிட்ட குலங்களுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்குள்ளே பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, பெண் குழந்தை பிறந்தால் வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. அந்த பழக்கம் வந்து நாளோட என்ன ஆயிடுச்சுன்னா, பொம்பளை பிள்ளை பிறந்தாலே வந்து கொல்லணும், பெண் சிசு கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு. இதை எதிர்த்தும் வந்து பல்வேறு சீர்திருத்தங்கள் நடந்துச்சு. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இதற்கு எதிராக போராடினாங்க. சரிங்களா? இதை பற்றி வந்து நமக்கு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ராஜபுத்திரர்களிடையே வந்து இந்த பெண் சிசு கொலை அப்படிங்கிறது வழக்கத்தில் இருந்தது. அவங்க ரத்தம் தூய்மையுடையதாக வைத்துக்கொள்வதற்காக அதிக பெண் குழந்தைகள் பிறந்தால் வந்து கொன்றுவாங்க அப்படின்னு நமக்கு யார் சொல்கிறாரு அப்படின்னா, என்னது, கர்னல் டாட் அவர்கள் வந்து சொல்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வங்காளத்தில் மிக முக்கியமானது 1795 சரிங்களா, வங்காளத்தில் 1795 அதாவது சதி அப்படிங்கிற முறை வந்து நீக்கப்படுவதற்கு முன்னாடியே வந்து பெண் சிசு கொலைக்கு எதிரான தடை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அந்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கம் நெறிமுறைப்படுத்தும் சட்டம் 1795 பிரிவு 21. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. பெண் சிசு கொலை வந்து தடை செய்யப்பட்ட சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கம் நெறிமுறைப்படுத்தும் சட்டம் 1975 பிரிவு 21. அது வந்து பிரிவு 17. சரிங்களா? பிரிவு 17 டிசம்பர் 4. அவ்வளோ. இதில் முக்கியமானது இதுதான். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பலதார மணம். இந்திய சமூகத்தில் வந்து என்னது, ஒரு ஆண்கள் வந்து பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை இருந்துச்சு. இதை வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறாரு. அதை எதிர்த்து வந்து வைதிக இந்துக்கள் வந்து பலதார மணமுறையை வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. சரிங்களா? அது என்னன்னா, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வயிற்றில் பிறக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்து, வாழ்வுரிமை, பண்பாடு முதலியவற்றில் சம உரிமை உண்டு என்பதனை வலியுறுத்தி இவற்றிற்கு சான்றாக வேத நூல்களை வந்து மேற்கோள் காட்டினார்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது, வைதிகர்கள். வங்காளத்தின் வைதிகர்கள் பலதார மனத்துக்கு ஆதரவாக ஒரே வயிற்றில் பிறக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்து, வாழ்வுரிமை, பண்பாடு முதலீட்டு சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் முழுமையான சட்டம் வருவதற்கு வந்து பல காலம் காத்திருக்க வேண்டியதாகிடுச்சு. அதாவது மோகன் ராய் தான் வந்து இப்படி சொல்லியிருப்பார். யார் வாதாடினா, அந்த வைசியர்கள்ட்ட ஒரே வயத்தில் பிறக்கக்கூடிய ஆணுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி மோகன் ராய் வந்து வாதாடி இருப்பார். மாதி சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, விதவை மறுமணம், அப்புறம் குழந்தை திருமணம், இது ரெண்டும் ஒரே இதில் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மனைவி இறந்தால் கணவனின் மறுதாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயம் வந்து, கணவன் இறந்துட்டானா மனைவி வந்து மறுமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன் ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து வைக்கிறார். அதாவது பொண்டாட்டி செத்தா அடுத்த நாள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பொண்டாட்டி செத்தா அடுத்த நாளே மாப்பிள்ளை புருஷன் புது மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு பழைய பழமொழி கேட்ட மாதிரி ஞாபகம், அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அதே போல் கணவன் இறந்துட்டால் அந்த பெண்ணுக்கு மட்டும் ஏன் திருமணம் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அதற்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜாராம் மோகன் ராயுடைய அவருடைய இறப்பிற்கு பின் குழந்தை திருமணத்தால் வந்து பாதிக்கப்பட்டு கணவனை இழந்த இளம்பெண்கள் வந்து இந்த கைமை நோன்பு அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னா, கைமை நோன்புனா வெள்ளை துணி உடுத்தி மொட்டையடித்து வச்சுருவாங்க. அதற்கு மேலே அவங்கள வந்து பொது இடங்கள்லையோ வேறு எங்கேயுமே வந்து அவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டிலையே வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து கைமை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைமை நோன்பை வந்து இதை எதிர்த்து, அதாவது இந்த விதவை மறுமணத்துக்கு ஆதரவாக தீவிர இயக்கத்தை வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு சீர்திருத்தவாதி என்ன பண்ணுவார், தீவிர இயக்கம் எடுத்திருப்பார். அதே போல் இந்த இள வயதிலேயே விதவையான பெண்களுக்கான பள்ளிகளை வந்து தொடங்கியிருப்பார். அதனுடைய விளைவாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு விதவை மறுமண சட்டம், சரிங்களா, விதவை மறுமண சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து 1986 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து விதவைகள், கணவனை இழந்த விதவை பெண்கள் வந்து மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது சட்டப்படி ஒப்புக்கொள்ளப்பட்டது. இது எல்லாமே வந்து என்னது, பிரம்ம சமாஜத்தினுடைய ஒரு முக்கியமான சீர்திருத்த பணி. சரிங்களா? அடுத்து வந்து சமாஜத்தினுடைய சமயப்பணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமாஜத்தினுடைய சமயப்பணி அப்படின்னா இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சதான். எப்போவுமே வந்து என்னது, ஒரு கடவுள் வழிபாடு, அந்த சிலை வழிபாடு, அந்த விஷயங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது, சமாஜம் வந்து எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கிட்டது
சரிங்களா? எல்லா மதத்திலும் கூட நல்ல கருத்தில் ஏற்றுக்கிட்டது. அதே போல் எல்லா மதத்திலும் இந்து மதம் மட்டும் இல்லை, எந்த மதத்தில் மூட நம்பிக்கை இருந்தாலும், இப்போ இஸ்லாமிய மதமோ இல்லை வேறு எந்த மதம் வந்து அதில் ஒரு பர்தா முறைன்ற ஒரு முறையை வந்து எதிர்த்தார் அவர். சரிங்களா? அப்போ எல்லா மதத்திலுமே இருக்கக்கூடிய மூட கருத்துக்களை வந்து வெறுத்தார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மதத்தையோ அந்த கடவுளையோ வெறுக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை. சரிங்களா? அந்த மதங்கள் எல்லா மதங்களும் வந்து என்னது, இந்த உலகில் தோன்றிய அனைத்து மதங்களும் உண்மையானது அப்படின்னு சொல்லி கேசவ சந்திரசேன் சொல்லியிருப்பார் இல்லையா? உலகில் தோன்றிய அனைத்து மதங்களும் வந்து உண்மையானது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ ராஜாராம் மோகன் ராய் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு புக் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, இயேசுநாதரின் கட்டளை. சரிங்களா? இயேசுநாதரின் கட்டளை என்னது அப்படின்ற ஒரு நூலில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய இயேசுநாதருடைய ஒழுக்கங்களையும் அன்பான வாழ்க்கையையும் அனைவருக்கும் ஏற்ற கொள்கைகளையுமே வந்து பாராட்டுறார். அந்த நூலில் இயேசுநாதரோட பற்றின கட்டளைகள் அப்படின்ற ஒரு புக்கில் வந்து அவருடைய குணாதிசயம், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய வாழ்வு, இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையில் வந்து அவர் வகுத்து கொடுத்துருக்காரு. அதை வந்து மோகன் ராய் வந்து பாராட்டுறார். அதே போல் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரே கடவுள் ஏக இறைவன் அப்படின்ற கொள்கையை வந்து போற்றுகிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்து மதத்தில் உள்ள உருவ வழிபாட்டு முறையும் கர்ம விதி, மறுபிறப்பு, உயர்வு தாழ் அப்படின்ற விஷயங்களை வந்து அவர் வந்து வெறுக்கிறார். ஆனால் இந்து மதத்தில் வந்து கடவுள் இருக்கார், அவருக்கு பேர் இல்லை, பரம்பொருள் அப்படின்னு சொல்லி அவரை வணங்கலாம் அப்படிங்கிறார். சரிங்களா? இது வந்து பிரம்ம சமாஜத்துடைய சமயம் தொடர்பான பணிகள். அடுத்து வந்து பார்ப்போமா? அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் பிரிஸ்டலில் 1833 செப்டம்பர் 27 பிரிஸ்டலில் வந்து என்னது மரணத்தை தழுவிடுவார். எங்கள் ஐரோப்பிய பயணம் போயிருக்கும்போது மரணம் தழுவிடுவார். அப்போ ராஜாராம் மோகன் ராய்க்கு பின்னாடி வந்து பிரம்ம சமாஜத்தினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பாவான தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு அமைப்பு நடத்திட்டு இருப்பார், தத்துவ போதி சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நடத்திட்டு இருப்பார். அதில் பற்றி நமக்கு டீட்டெயிலாக இருக்குது, பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்த்துடலாமா? ராஜாராம் மோகன் ராய்க்கு பின்னாடி வங்காளத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த விதவை திருமணத்தை வந்து விரிவுபடுத்துவதற்காக தீவிர இயக்கத்தை வந்து ஒருத்தர் நடத்தியிருப்பார். யார் அப்படின்னா, வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு சீர்திருத்தவாதியான ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாருனா, லட்சக்கணக்கான விதவைகள் மறுமணத்திற்கு ஆதரவளித்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த அவருடைய இயக்கத்தினுடைய முன்னெடுப்பின் காரணமாக தான் வந்து என்னது இந்த விதவை மறுமண சட்டமே வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பிரம்ம சமாஜத்தினுடைய ஒரு முக்கிய தலைவராக இருந்த கேசவ் சந்திர சென் அவர்கள் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக 1872 உள்நாட்டு சிறப்பு திருமண சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அந்த சட்டத்தின் மூலமாக வந்து என்னது குழந்தை திருமணமும் பலதார திருமணமும் தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் விதியோடைய விளையாட்டை பாருங்களேன், இதே கேசவ் சந்திரா தான் என்ன பண்ணுவார், அவருடைய மகளை வந்து ஒரு 14 வயது இளவரசன் கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அதாவது இங்கே பாருங்கள், கேசவ சந்திரசேன் என்பவர் முயற்சியால் 1872 சிறப்பு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, குழந்தை திருமணத்தையும் பலதார திருமணத்தையும் தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொன்னது. ஆனால் அவரே வந்து அவர் மகளை வந்து குழந்தை திருமணம் பண்ணி வச்சுருக்கார். அதன் காரணமாக வந்து சமாஜத்தில் பிளவுகள்லாம் ஏற்படும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட்டு, 1901 பரோடா அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, பரோடானா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இப்போதைக்கு வதோதரா அப்படின்னு சொல்லுவாங்க. பரோடா அரசு வந்து குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தை வந்து கொண்டு வந்துச்சு. சரிங்களா? 1901 மறக்கூடாது. பரோடா அரசு எப்பொழுது குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்து 1901. இதனுடைய தொடர்ச்சி தான், அதாவது இந்த 1972 சிறப்பு திருமண திருத்த சட்டம் வந்துச்சு இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து 1901 வந்து பரோடா அரசு திருமண சட்டம் கொண்டு வந்தது, அதாவது குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வந்தது. அடுத்து 1930, சில இடங்களில் 1930ன்னு கொடுத்துருக்காங்க, சில இடங்களில் அவுட் சோர்ஸில் பார்க்கும்போது 1929 இருக்குது. நமக்கு ஸ்கூல் புக்கில் 1930 எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. அதே போல் 10th புக்லேயும் இடத்துல 1930 தான் இருக்குது. சாரதா சட்டம் முக்கியமான ஒரு சட்டம். இந்த சாரதா சட்டம் என்ற ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டு, அந்த சட்டத்தின் விளைவாக பெண்ணினுடைய திருமண வயது வந்து 14 உயர்த்தப்பட்டது. சரிங்களா? அதற்கடுத்து ஒரு முக்கியமான சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டித கார்வே அவர்கள். சரிங்களா? பண்டித கார்வே அப்படிங்கிறவர் பூனாவில் வந்து விதவை பெண்களுக்காகவே இல்லத்தை நிறுவினார். பெண்ணுரிமைக்காக பெண்ணுரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக படிப்படியாக
பல்வேறு சட்டங்கள் வந்து இதனை தொடர்ந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டித கார்வே வந்து விதவைகளுக்காக பூனாவில் வந்து விதவை இல்லங்கள் நிறுவினார், பள்ளிகள் நிறுவியிருப்பார். சரிங்களா, பண்டித கார்வே ரொம்ப முக்கியமானவர். இவர் வந்து ஒரு பம்பாயை சேர்ந்தவர். அதே போல் பம்பாயில் தான் வந்து ஆரிய மகிழா சமாஜம் அந்த ஒரு அமைப்பை விட்டுட்டேன், ஆரிய மகிழா சமாஜம் என்ற ஒரு அமைப்பெலாம் பண்டிட் ராமாபாய் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, அடுத்து பார்ப்போமா. இதோட வந்து நமக்கு பிரம்ம சமாஜம் பற்றி ஒரு பேசிக் முடிஞ்சு. அடுத்து வந்து பிரம்ம சமாஜத்தில் ஏற்பட்ட பிளவு தொடர்பான விஷயங்கள் பார்ப்போம். சரிங்களா, ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் பிரம்ம சமாஜம் வந்து ஒரு சிறிதளவு பொலிவிழந்து போச்சு. அதனுடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிச்சு. அப்போ என்ன நடக்குதுன்னா, தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வரார். தேவேந்திரநாத் தாகூர் அவர் வந்து 1859 வந்து தத்துவ போதினி சபை அப்படின்ற ஒரு சபையை வந்து துவங்கியிருப்பார். சரிங்களா, இவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை. அந்த அமைப்பை வந்து 1859 தேவேந்திரநாத் தாகூர் துவக்கிய அமைப்பான தத்துவ போதினி சபையை வந்து பிரம்ம சமாஜத்தோடு இணைத்து பிரம்ம சமாஜத்தை அவர் முன்னெடுத்து கொண்டு போவார். சரிங்களா, முன்னெடுத்து அவருடைய ஆதரவில் வந்து இந்த பிரம்ம சமாஜமானது ஒரு சிறந்த சமூக சீர்திருத்த கருவியாக இருந்துச்சு. அவருடைய காலகட்டங்களில் பல அறிவொளி மிக்க இந்துக்கள் வந்து பிரம்ம சமாஜத்தில் வந்து இணைந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து அதில் பிரதானமானவர் தான் கேசவ சந்திரா. அது மட்டும் இல்லாமல் இந்த தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி, அதாவது ஸ்லோவாக சீர்திருத்தங்கள், ரொம்ப பொறுமையான முறையில் வந்து சீர்திருத்தங்கள் செய்யக்கூடியவர். ஆனால் இயக்கத்தில் இருந்த அப்போது இருந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனடி ஆக்ஷன், உடனடியான தீர்வு வேணும், அவங்களாம் வந்து தீவிரமாக சீர்திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா, அவங்கெல்லாம் தேவேந்திரநாத் தாகூர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தேவேந்திரநாத் தாகூர் வந்து சீர்திருத்தத்தில் வந்து போதிய அளவு தீவிரம் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சமாஜத்தை விட்டு விலகி போயிட்டு கேசவ் சந்திரா சேனுடைய தலைமையில் வந்து ஒரு புதிய சமாஜத்தை வந்து தூக்குறாங்க. சரிங்களா, அப்படி கேசவ் சந்திரா சேனுடைய தலைமையில் வந்து ஒரு புதிய சமாஜம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த தேவேந்திரநாத் தாகூருடைய தலைமையில் இருந்த சமாஜம் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது, பிரம்ம சமாஜம் அப்படின்றது இருந்தது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி மாற்றி அழைக்கப்பட்டது. ஏன்னா இவர் வந்து இன்னொரு பிரம்ம சமாஜத்தை ஆரம்பிச்சிருவார். சரிங்களா, அதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இவருடைய காலம், தேவேந்திரநாத் தாகூருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1817 to 1905. இவர் வந்து சில நம்பிக்கை பற்றி ஒரு 4 கொள்கைகளை வந்து முன்வைக்கிறார். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன சொல்கிறாரு, முதல் கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகத்தை படைத்தார். இது வந்து முதல் கொள்கை, நம்பிக்கையில் இருக்கக்கூடிய முதல் கொள்கை, அவருடைய நம்பிக்கையில் ஒன்று. அடுத்த நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார், அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கிணை யாரும் இல்லை. இது வந்து அவருடைய நம்பிக்கை பற்றிய இரண்டாவது கொள்கை. அடுத்து மூன்றாவது கொள்கை பார்த்தீங்கன்னா, நம்முடைய வீடு பேறு இப்பிறவியிலும் அடுத்த பிறவிலும் அவரை நம்புபவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வந்து அவரை நம்புவது என்பது, அதாவது அந்த கடவுளை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. இதுதான் வந்து தேவேந்திரநாத்துடைய நம்பிக்கை பற்றிய ஒரு 4 கொள்கைகள். சரிங்களா, அடுத்து வந்து நம்ம கேசவ சந்திர சேன் பிரிஞ்சு வந்தார் இல்லையா, அவருடைய சமாஜத்தை பற்றி பார்ப்போம். சரிங்களா, கேசவ சந்திர சேன் வந்து சமாஜத்தில் எப்போ இணைவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1857 இணைவார். சரிங்களா, அதுக்கு முன்னாடி அவருடைய சமாஜத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பிரம்ம சமாஜம் அல்லது முற்போக்கு பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேசவ சந்திர சேனுடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் இறந்து ஒரு 3 ஆண்டுகள் கழித்து பிறந்திருப்பார். 1838 to 1884. இங்கே வந்து நமக்கு மெட்ராஸ் மகாஜன சபா, சென்னை மகாஜன சபை தொடங்கியிருப்பாங்க இல்லையா, அது தொடங்கும் போது இறந்திருப்பார். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி பார்த்தோமா, இவர் வந்து ஒரு தீவிர சீர்திருத்தவாதி. சரிங்களா, அடுத்து வந்து சமாஜம் எப்போ பிரிஞ்சிச்சு அப்படின்னா, தேவேந்திரநாத் தாகூருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சமாஜத்தில் இளைஞர்கள்லாம் கேசவ் சந்திர சேனுடைய தலைமையில் பிரிந்து வந்து 1866
சமாஜத்துடைய புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜத்தை வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா, அதாவது இவர் சமாஜத்தில் இணையிறது 1857, வெளியே வருது 1866. கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் மட்டும்தான் வந்து சமாஜத்திலே வந்து இவர் இருந்திருப்பார். சரிங்களா, அதாவது பிரம்ம சமாஜத்தில் இருந்திருப்பார் 9 ஆண்டுகள். இவர் இணைஞ்சு அங்கே ஒரு 9 வருஷத்தில் சமாஜத்தில் வந்து பிளவே ஏற்பட்டுச்சு. சரிங்களா, அடுத்து வந்து கேசவச்சந்திர சென் வந்து ரொம்ப அளவில் வந்து பெருவாரியான அளவில் கிறித்துவ சமய கோட்பாட்டால் வந்து பெரிதும் கவரப்பட்டவர். சரிங்களா, அவர் என்ன சொல்கிறாரு, அதே தான் மக்களுடைய மூட பழக்கங்களையும் அறியாமையும் பரப்பி வந்த புரோகிதர்களை இழித்தும் பழித்தும் பேசினார். சரிங்களா, புரோகிதர்களை வந்து பழித்தும் இழித்தும் பேசினார். அதே போல் சாதி கட்டுப்பாடுகள் தகர்த்தறியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கோ அல்லது புனித புத்தகத்துக்கோ அடிமையாவது பாவம். அதாவது ஒரு மனிதனுக்கு அவர் தான் அந்த ஒரு மனிதன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி போயிட்டு அடிமையாக இருக்கிறதோ, ஏதோ ஒரு புனித புத்தகத்தை மட்டுமே அது என்ன சொல்லுதோ, அதில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை மட்டுமே கண்மூடித்தனமாக நம்புவதோ பாவம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா மதங்களும் வந்து உண்மையானவை, ஆனால் அதில் வந்து தவறே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராஜாராம் மோகன் ராய் சொல்லியிருப்பார். தவறே இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுலேயும் தவறுகள் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பெண் கல்வி, மதுவிலக்கு, ஈகை மற்றும் சமூக ஒழுக்க மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவர் வந்து கேசவச்சந்திர சென். சரிங்களா, கேசவச்சந்திர சென்னுடைய தலைமையில் வந்து சமாஜமானது, அதாவது இந்திய பிரம்ம சமாஜமானது ஒரு சக்தி மிக்க ஸ்தாபனமாக திகழ்ந்தது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அகில இந்திய அளவில் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அவருடைய அகில இந்திய சுற்றுப்பயணமானது அவருக்கு சமாஜத்துக்கு, அதாவது இந்திய பிரம்ம சமாஜத்துக்கு ஒரு எல்லா அகில இந்திய கண்ணோட்டத்தை கொடுத்தது. பல்வேறு தரப்பு பகுதியிலேருந்து வந்தக்கூடிய தலைவர்கள் வந்து ஒரே இடத்துல ஒன்று கூடி சந்தித்து விவாதிக்கிறதுக்கு தகுந்த ஒரு தேசிய ஒற்றுமையை வந்து வளர்த்து கொடுத்தது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்காற்றிய சுரேந்திரநாத் பானர்ஜி இருக்கார் இல்லையா, அவர் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளுக்கு கேசவச்சந்திர சென்னுடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்தது. சரிங்களா, இவருடைய அகில இந்திய சுற்றுப்பயணத்தின் காரணமாக அவர் வந்து பல்வேறு இடங்கள்லையுமே வந்து சமாஜத்தை கொண்டு போய் சேர்த்திருப்பார். பல்வேறு ஏழை மக்கள்கிட்ட வந்து அவர் சமாஜத்தை கொண்டு போய் சேர்த்திருப்பார். அவருடைய காலகட்டத்திலும் பல்வேறு படித்த இளைஞர்கள் வந்து சமாஜத்தில் வந்து இணைஞ்சிருப்பாங்க. இதன் காரணமாக கேசவச்சந்திர சென் வந்து சரிங்களா இந்தியாவிலேயே முதல் அகில இந்திய தலைவராக திகழ்ந்தவர். சரிங்களா, இந்தியாவில் முதல் அகில இந்திய தலைவராக திகழ்ந்தவர் யாருன்னா கேசவச்சந்திர சென். அவர் வந்து இறந்த பொழுது, சரிங்களா, கேசவச்சந்திர சென் 1884 இறந்த பொழுது இந்தியா அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் அனைத்து மக்களும் வந்து கேசவச்சந்திர சென் அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் 1885 எனது ஐஎன்சி இருக்கு இல்லையா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்த பிரதான உறுப்பினர்கள் எல்லாமே வந்து யார், பிரமோக்கள்னால் எனது பிரம்ம சமாஜினுடைய உறுப்பினர்கள். சரிங்களா, அதில் பல பிரம்மோக்கள் வந்து முக்கியமான பங்கேற்றாங்க. சரிங்களா, அடுத்து வந்து இந்த கேசவச்சந்திர சென்னுடைய சமாஜத்தில் ஏற்பட்ட பிளவை பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய ஆண்டு வந்து எங்கேயுமே தெளிவாக கொடுக்கப்படலை. பிரம்ம சமாஜம் வந்து குழந்தை திருமணம், பலதார மறுமணம் போன்ற எல்லா விதமான மூட பழக்கங்களும் இது அதுவும் இல்லாமல் அனைத்து மூட பழக்க வழக்கங்களையுமே கண்டிச்சது. அப்படி இருக்கும் பொழுது சமாஜத்தினுடைய கருத்துக்களுக்கு மாறாக கேசவ என்ன பண்ணுறாரு, அவருடைய 14 வயது மகளை ஒரு இந்திய இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி தர்றார். இதனால் வந்து குழந்தை திருமணத்திற்கு எதிராக இருந்த பிரமோக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, கேசவச்சந்திரனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்திய பிரம்ம சமாஜத்திலேருந்து விலகி சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா, சரி ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அப்போதைய காலகட்டத்தில் வந்து பிரம்ம சமாஜம் எந்த அளவுக்கு வலுவாக இருந்து எந்த அளவுக்கு சமூக பணிகள்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1865 பிரம்ம சமாஜமானது 54 கிளைகளை வந்து கொண்டிருந்தது. சரிங்களா, இதில் வங்காளத்தில் மட்டும் 50 கிளைகளையும், வடமேற்கு பகுதியில் வடமேற்கு மாகாணத்தில் 2 கிளைகளையும், பஞ்சாபில் 1 கிளையும், தமிழ்நாட்டில் 1 கிளையும் இருந்துச்சு. சரி, தமிழ்நாட்டில் 1 கிளை இருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம பின்னாடி தமிழ்நாட்டு சீர்திருத்தங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்துக்கு ஆதரவாக இருந்த ஒருவரை பற்றி பார்த்துடலாம். புத்தகத்தில் இருக்கும் தகவல். தமிழகத்தில் வந்து பிரம்ம சமாஜத்துக்கு ஆதரவாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைதை காசி விஸ்வநாத முதலியார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிரம்ம சமாஜத்துக்கு ஆதரவானவராக இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, பிரம்ம சமாஜ கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதற்காக
பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு நாடகத்தை வந்து எழுதினார். அதே போல் கைம்பெண் மறுமணம், அதாவது விதவை மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு ஆய்வு கட்டுரையுமே வந்து இந்த சைதை விஸ்வநாத முதலியார் வந்து எழுதுகிறாரு. 1864 வந்து கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக தத்துவ போதினி அப்படின்ற ஒரு தமிழ் இதழும் வந்து தொடங்கப்படுது. சரிங்களா? அடுத்து வந்து சமாஜத்தினுடைய வீழ்ச்சி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்ன பாருங்க, தொடக்க முதலாக பிரம்ம சமாஜத்துடைய கருத்துக்கள் வந்து கற்றறிந்த மேதைகள், கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் அப்படின்ற அளவில் மட்டும்தான் செயல்பட்டது. சமூகத்தினுடைய கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் சமாஜம் வந்து தோல்வி அடைந்தாலும் நவீன வங்காள பண்பாடு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் வந்து மிகவும் போற்றுதலுக்கு உரியதாக இருந்தது. தாகூருடைய குடும்பம், தாகூர் அப்படின்னா இந்த இடத்துல ரவீந்திரநாத் தாகூர், சரிங்களா? ரவீந்திரநாத் தாகூருடைய குடும்பம் வந்து ஒரு பிரம்ம சமாஜ குடும்பம். அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதனுடைய செல்வாக்கை வந்து அவருடைய கருத்துக்களிலும் எழுத்துக்களிலும் காணலாம். இதோட வந்து நமக்கு பிரம்ம சமாஜம் வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதற்கு அடுத்து வந்து இருக்கக்கூடியது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றி இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.